எனக்கு ஒரு மந்திரி மாதிரி இருந்து ஒரு யோசனை சொல்லுறேன். ராமச்சந்திரமூர்த்தியை பார்க்கணும்னா நீ 7வது மாடியில இருக்க. ஆமா. பெண்கள் நினைத்தால் பெண்களுக்கு ஒரு பழமொழி உண்டு. என்ன பழமொழி? யாராலையும் சாதிக்க முடியாத ஒரு பொம்பளை சாதிச்சிருவாளா. எதுக்கு சொல்லுவேன் தெரியுமா? அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஆனைய குத்தி சொலவ கொண்டு மறைக்கக்கூடிய சக்தி பெண்களுக்கு உண்டாம். உண்டு உண்டு. ஆனைய குத்தி சொலவால மறைச்சிருவாளாம். அப்படியாப்பட்ட சக்தி கொண்டவா பெண்கள். சரி. பெண்கள் நினைச்சா பார்க்க முடியாதா? அப்போ அந்த குறும்பை பெண்ணாளுடைய தோழி ஒரு யோசனை சொன்னா. என்ன யோசனை சொல்ற? எம்மா குறும்பை பெண்ணாள், சுவாமி ரதம் ரொம்ப உயரமான ரதம். ராமனுடைய ரதம் உயரமான ரதம். அந்த ரதம் வீதியில வந்துகிட்டு இருக்கும் பொழுது நீ அந்த ரதத்தை போய் பார்க்கணும்னா நம்ம அரண்மனையில 10 அடுக்கு மாளிகையிலே பளிங்கு வர்ண சாவடியில காத்தாடி மேடையில கண்ணாடி ஜன்னலை திறந்தையானால் இந்த ராமச்சந்திரமூர்த்தி ரதத்துல இருக்க உயரமும் இந்த 10 அடுக்கு மாளிகையினுடைய உயரமும் கரெக்டா இருக்கும். அப்போ நீ இங்க இருந்து ஜன்னல் வழியாக ஹரி ராகவனை அருமையாக பார்க்கலான்னா. ஏண்டி நல்ல யோசனை சொன்னடி. இந்த யோசனை எனக்கு தெரியாம போச்சே. ராமன் இன்னும் சற்று நேரத்தில் வந்து விடுவாராம். அப்போ ராமச்சந்திரமூர்த்தி அப்படிப்பட்ட ஒரு அழகனை நான் பார்க்க வேண்டுமானால் நான் எப்படி இருக்க வேண்டும்? நானும் அதுக்கு தகுந்தவாறு ட்ரெஸ் பண்ணணும், அலங்காரம் செய்யணும். என்ன அழகை அவர் பார்க்கணும், அவர் அழகை நான் பார்க்கணும். அப்படி நினைச்சு உடனே குறும்பை பெண்ணாள் என்ன செய்தா? ராமனுடைய அழக பார்க்கணும்னு சொல்லி இவ எப்படி அலங்காரம் செய்தா? இந்த குறும்பை பெண்ணாள் அவ சம்மங்கி எண்ணெய் கொண்டே அவ தலவாய்ச்சி கெடுத்தாள். நேரத்துக்கு இசைந்ததோரு நீல வர்ணப்பட்டு காட்டே ஒரு கஸ்தூரி பொட்டு வைத்தாள். அம்மா பின்னலிட்ட சடைகளோட இந்த பேதையான பெண் கோடியாள் செல்ல மகள் குறும்பை பெண்ணாள் அவசரமா ஓடி வாராள். என்ன 10வது மாடியில அந்த 10வது மாடியில் அந்த பளிங்கு வர்ண சாவடியில் அண்ணங்காத்தாடி மேடையில அந்த கண்ணாடி ஜன்னலையில இந்த கட்டழகி திறக்காளே. அங்கே கண்ணாடி ஜன்னலை கட்டழகி திறப்பாளே. குறும்பை பெண்ணாள் 10 அடுக்கு மாளிகையில பளிங்கு வர்ண சாவடியில் காத்தாடி மேடையில கண்ணாடி ஜன்னலை திறக்க எனக்கு பரிசும் வெகுமதியும் சன்மானமும் வழங்க வேண்டும் என்று யார் எங்களுக்கு பரிசளித்திருக்கிறார் என்றார். நமது அம்பாசமுத்திரம் என்னும் நன்னகரிலே புது கிராம தெருவில் சேனை தலைவருடைய குலத்திலே உதிக்கப்பட்டவர்கள், சண்முக கோத்திரத்திற்கு சொந்தப்பட்டவர்கள், சேவல் கொடியின் அதிபதியாக விளங்கக்கூடியவர்கள், வீரவாகு இனத்தை சேர்ந்தவர்கள், அன்பு கூறிய அண்ணாச்சி எஸ் சூரியநாராயணன் சேனையர் அவர்கள், எஸ் சூரியநாராயணன் சேனையர் அவர்களும், எஸ் சத்யநாராயணன் அம்மனோட ஜெயல பெருமையோடு வாழ வேண்டும் பலவேசகாரனோட அருளா அருளாலே என்ற அம்பவுசுடனே வாழ வாழ
குறும்பை பெண்ணாளானவள் அரண்மனையில பத்தடுக்கு மாளிகையில பளிங்கு வர்ண சாவடியில காத்தாடி மேடையில கண்ணாடி ஜன்னல போய் திறந்தா. சரி, அங்க சுவாமி ரதம் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ரதம் அப்படியே குறும்ப நாட்டுக்குள்ள வருது. வந்து நிற்கவும் சரி, இவ பத்தடுக்கு மாளிகையில நின்னுகிட்டு அந்த அம்மா குறும்பை பெண்ணால் சுவாமியை ஏறிட்டு பார்த்தாள். ராமச்சந்திரமூர்த்தி ரதத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் அப்படியே மக்களை சுத்தி பார்க்காரு. ஆகா, குறும்பை நாட்டில் உள்ள அனைத்து ஜனங்களும் அனைத்து மக்களும் வந்திருக்கிறார்கள். அப்படின்னு பார்க்கும் போது சுவாமி கண்ணுக்கு ஒரு ஒளி வெட்டி கொண்டே இருக்கிறது. ஒரு பயங்கரமான ஒளி வீசுகிறது. சரி, அது என்ன ஒளி வீசுகிறது? குறும்பை பெண்ணால் பத்தடுக்கு மாளிகையிலே பளிங்கு வர்ண சாவடியிலே காத்தாடி மேடையிலே கண்ணாடி ஜன்னலை திறந்து பார்க்கும் போது அவளுடைய வைர மூக்கத்தினுடைய ஒளியானது சரி, அவளுடைய வைர மூக்கத்தினுடைய ஒளியானது சுவாமியினுடைய கண்ணை பறிக்கி என்னடா இந்த அளவுக்கு நமக்கு கண் ஒளி கொடுக்கிறதே அப்படின்னு சுவாமி ஏறிட்டு பார்க்கார். அந்த குறும்பை ராஜமன்னன் பெற்ற மகள் கொலமகளாம் குறும்பை பெண்ணால் பத்தடுக்கு மாளிகையிலே பளிங்கு வர்ற சாவடியிலே காத்தாடி மேடையிலே கண்ணாடி ஜன்னல் ஓரமாக நிற்கிறாள். உடனே சுவாமி பார்த்தார். ஆகா, இந்த நாட்டு மாமன்னன் குறும்பை ராஜமன்னனுக்கு இப்படி ஒரு அழகிய மகளா, என்ன அழகாக இருக்கிறாள், இப்படி ஒரு அழகிய பெண்ணா என்று ஹரிராமச்சந்திரமூர்த்தி மனசுல நினைக்கவும் குறும்பை ராஜமன்னன் பெற்ற மகள் குலமகளாம் குறும்பை பெண்ணால் மனசுல நினைக்க சுவாமி ராமச்சந்திரமூர்த்தியை பார்த்து ஆகா, இந்த 14 உலகத்திலையும் இப்படி காண கிடைக்காத ஒரு மானிடன் என்றால் அது ஹரிராமச்சந்திரமூர்த்தி தான். 5 நிறங்களோடு இருக்கிறாரே, என்ன அழகாக இருக்கிறார், இப்படி ஒரு ஆண்மகனை நாமல் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சுவாமியை பார்த்து மெய்மறந்து நிற்கிறாள் குறும்பை பெண்ணாள். ஹரிராமச்சந்திரமூர்த்தி குறும்பை பெண்ணாளை பார்த்து மெய்மறந்து நிற்கிறார். இவர்கள் 2 பேருடைய பார்வையும் பட்டது. அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்வாங்க, ரிஷி கர்ப்பம் ராத் தங்காது. ரிஷிமார்கள் எல்லாம் பெண்களை பார்த்தாலே அந்த பெண்கள் கர்ப்பம் ஆயிருவாளாம். பெண்களை ரிஷிகள் பார்த்தால் கர்ப்பமாவாளாம். இதான் ராமாயணத்துல நமது ராவணன், கும்பகர்ணன், அதிகாயன் இவங்க எல்லாம் பிறந்ததெல்லாம் ரிஷி பார்வையில் பிறக்கப்பட்டவர்கள் தான். அதே மாதிரி ரிஷி கர்ப்பம் ராத்தங்காது. சுவாமியினுடைய பார்வை பட்ட உடனே அந்த குறும்பை பெண்ணாள் மெய்மறந்து நிற்கிறாள். சுவாமி குறும்பை ராஜமன்னன் கிட்ட வரி பணம், வட்டி பணம், இருசா பணம், தீர்வை பணம் எல்லாம் வாங்கிக்கிட்டு ரதம் அயோத்திய பார்க்க திரும்பி போய்கிட்டு இருக்கு. இங்க குறும்பை பெண்ணாள் எப்படி இருக்கா, சுவாமியை பார்த்த நிமிஷத்திலே கர்ப்பம் தரித்து அவளோ நன்றியுடன் குளிமாறந்தாள். அண்ணன் குறும்பை ராஜன் பெற்ற மகள், அண்ணன் குலமகள் அக்குறும்பை பெண்ணாள். அவன் நன்றியுடன் குளிமாறந்தாள். அம்மா 40 நாள் சுருமானாள். அவள் அன்று முதல் குளிமறந்தாள். 60 நாள் சுருமானாள். அம்மா செல்ல மகள் குறும்பை பெண்ணாள். 3வது மாசத்திலே அவளுக்கு முத்து முத்தா விசர்த்திடுமா. அம்மா குறும்பை ராஜன் பெற்ற மகள் அந்த கோல மகள் அங்குறும்பை பெண் மாசத்தில அவளும் நல்லதொரு மசக்கையானாள். 5வது மாசத்தில 5வது மாசத்தில என்னாறு கிளியாள் குறும்பை பெண்ணாள். அவள் 6 வயது பூரண ராஜமன்னன் பெற்ற மகளாகிய குலமகளாம் குறும்பை பெண்ணாள். 5வது மாசத்துல 6 வயது கர்ப்பம். சரி, இதை யாரு பார்க்க? தந்தையாகிய
அந்த குறும்பை ராஜ மன்னன் பாக்கான், நம்ம பிள்ளை ரெதுவான பிள்ளை தானே, நம்ம அரண்மனையில கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டு இருக்கமே, ஆனா நம்ம பிள்ளையினுடைய முகம் இப்ப வர வர ஒரு வெளுப்புத்தன்மை தெரியுது, ஒரு அழகு தெரியுது, மேனி கொஞ்சம் கணக்கு, வயிறும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க. இத நம்ம ரொம்ப நாளா நோட் பண்ணிக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நம்ம பிள்ளை இப்படி ஒரு அழகா வந்துகிட்டு இருக்காள, ஒரு வெளுப்பு தன்மை கொடுக்க என்னடா ஒரு மாதிரி இருக்கு. சரி இருந்தாலும் மகளை கூப்பிட்டு கேட்டுருவோம், ஏழைய அம்மா ஏ குறும்பை பெண்ணாள் வா அப்படின்னா, அப்பா என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னா, ஆமாமா உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். என்னன்னா, என்ன நீ ரெதுவாகி நம்ம அரண்மனையில இருக்க, சரி ரெதுவாகி அரண்மனையில என்னுடைய அப்பாவுடைய பார்வையில நீ இருக்க. அப்படி இருக்கும் பொழுது நீ நானும் இப்ப ஒரு 4-5 மாதமா உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். உன் முகமெல்லாம் கொஞ்சம் வெளுப்பு கொடுக்கு, உன் மேனி எல்லாம் கொஞ்சம் நிறம் கொடுக்கு, உன் உடம்பெல்லாம் கொஞ்சம் கனத்து இருக்கு, வயிறும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. இது என்னம்மா விவரம் நான் தெரியாம தான் கேட்கேன்னா, அப்பதான் சொன்ன குறும்பை பெண்ணாள், எப்பா நான் உங்கள் மகள், நான் தப்பாக எதுவும் நடக்கவில்லை. நம்ம நாட்டுக்கு வந்தாரே ஹரிராமன், ஹரிராமனை எல்லா ஜனங்களும் சரி எல்லா மக்களும் ஹரிராமனை பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது நான் பத்தெடுக்கும் அழுகையில் சரி பளிங்கி வர்ணச்சாவடியில் காத்தாடி மேடையிலே கண்ணாடி ஜன்னலை திறந்து பார்த்தேன். அப்ப ராமனுடைய அழக பார்த்து ரசித்தம்பா. சரி இவ்வளவுதான் நான் செய்த தப்பு. அன்று முதல் என் வயிற்றிலே கருவுருவாக ஜனித்து இப்ப எனக்கு மாசம் 5 மாசம் ஆச்சுப்பா. குறும்பை ராஜ மன்னன் மனசுல நினைச்சான், சரி இது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அயோத்தியினுடைய மாமன்னன் தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தன், சூரியகுல பரம்பரையை சார்ந்தவன். அவனிகிட 56 தேசத்து மன்னருக்கும் அதிபதியான மன்னன் ஹரி ராமச்சந்திரமூர்த்தி. அவரை போய் நாம அப்படி நினைக்க முடியாது. சரிமா பரவாயில்ல, ராமன் தானே, அது பாத்துக்கிடலாம் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த குறும்பை பெண்ணாள் என்ன 6-7 மாதம் மாற்றி செல்ல மகள் குறும்பை பெண்ணாள் 7வது மாசத்தில் அவ இருந்தாள் இளந்தெரியாள். 8-9 மாசையில் உடையவனை தஞ்சம் என்றாள். 10வது மாசத்தில் 10வது மாசத்தில் அவ பரிபூரண கர்ப்பமானாள். மாசத்திலே பரிபூரண கர்ப்பமாக இருக்கிறாள். குழந்தை இப்ப பிறக்கட்டா, கொஞ்ச நேரத்தில் பிறக்கட்டான்னு இருக்கு. அதே சமயத்தில் பாடும் இல்லைசை அண்ணாவியை அன்பு பாராட்டி எங்களுக்கு பரிசும் வெகுமதியும் சன்மானமும். அப்படி பேர்காலம் பார்த்தபோது அந்த பேர்காலத்தில் என்ன குழந்தை பிறந்துதானால் என்ன குறும்ப ராஜ மன்னன் மகளுக்கு தான் செல்ல மகள் குறும்பை பெண்ணா என்ன உடனே வந்து குழந்தையது அம்மா வெள்ளி நல்ல கிழமையில பிரம்ம நல்ல முகூர்த்தத்தில புனர் பூச நல்ல நட்சத்திரம் அப்போ குழந்தை வந்து பிறக்குதையா 5 நல்ல நிறங்களோடு குழந்தை வந்து பிறக்குதையா
பச்சை நேரா ஒரு பூரமா மகள நேரா ஒரு பூரமா கண்டு வெள்ளை நேரா ஒரு பூரமா என்ன எல்லோத்துக்கும் ஒரு வேதா அவனுக்கு மட்டும் பல வேதா அப்பும் குழந்தையது பிறந்த போது அப்பும் மறுத்து வந்தாய் அது செய்வாள் பிறந்த குழந்தையதை கையில் எடுத்து அதை நீராட்டி தாளாட்டி அண்ணன் நிலக்காப்பு பொட்டு வைத்தாள் அம்மா தாளாட்டி சீராட்டி அழவுடனே வளர்த்து வாராள் கையில் எடுத்து குழந்தையத்தான் கையில் எடுத்து தாத்த கையாலியில கொடுத்த போது அவனுக்கு பேரதுதான் கொடுத்தார்கள் என்ன பேரு கொடுத்தாரானால் பல நல்ல வேஷத்தோடு பல நிறத்தோடு பிறந்ததார இவனுக்கு பல வேஷம் ஒரு பேரு அப்பவும் பல வேஷம் என்ன பேர் அதுதான் கொடுத்தல்லவோ பிள்ளை அழகாக வளர்த்து வாரார் ஒன்றாவது வயதில மகன் வாடி விளையாடுவான இரண்டாவது வயதில இளந்தரித்து நடை நடப்பான் தன்னம் தனனை தன்னம் அப்பனை தந்தனை தந்தனை தன்னம் தானே தன்னம் தனனை தன்னம் தானே தன்னம் தனனை தன்னம் தானே தந்தனை தாந்தனை தன்னம் எனக்கு செல்ல மகன் பரவேஷம் 7, 8 வயதுமாச்சு 9, 10 நல்ல வயதுமாச்சு 16 வயதாதிலை பருவ பிராயமாக வளர்ந்து வாரான் பருவ நல்ல பிராயமாக பலவேஷ வளர்ந்து வாரான் அப்படி வளர்ந்து வரும் நாளையில் அங்க என்ன என்ன நடக்குதா ஹரிராமனோட ஆலயத்தில் ஹரிராமனோட அரண்மனையில் பலவேஷ வளர்ந்து வாரார் 21 வயதுமாச்சு பார்த்துட்டாரே ராமநோமி ஹரி ராமச்சந்திரமூர்த்தி மகன் பலவேஷத்தை தான் அழைத்தோம் மகன் பலவேஷத்தை தான் அழைத்து நம்ம ராமச்சந்திரன் எது சொன்ன நீயோ வளர்ந்து வாலியோமாகிவிட்டாய் அதனால ஒரு வரையில 2 வாள் இருக்க முடியாது அதனால அயோத்தியின் மாமன்னன் நான் ஆக இருக்கிறேன் சரி நீ தெய்வ பெருவியாக உனக்கு நான் பெயர் தருகிறேன் சரி மன்னன் பலவேஷக்கார சுவாமியாக நீ செல்வாய் மகனே என்று எண்ணர் அந்த வரங்களை கொடுத்து
அதே சமயத்தில் பாடும் வில்லிசி அண்ணாவி அன்பு பாராட்டி எங்களுக்கு யார் வரிசளித்திருக்கிறார் என்றால் பிச்சைக்காரனுக்கு எண்ணறந்த வரங்கள் எல்லாம் கொடுக்கிறார். என்ன வரங்கள் எல்லாம் வாங்குவாரானால் அப்பாவாகி ஹரிராமனிடத்திலே ஐயா பலவேஷக்காரன் என்ன வரமெல்லாம் வாங்குதார். என தண்டியலும் பெரும்படையும் ஏ மன்னன் பலவேஷக்காரன் ஐயா உனக்கு ஜல்லடமோ குல்லாவோ எண்ணந்தாமர கடல மணியழகோ ஏழு மணி வல்லையமோ ஐயனை எடையிறாரு நல்ல ஜல்லடமோ மன்னன் பலவேஷக்காரனையா அஞ்சு மணி வல்லையமோ எண்ணாரையிறாரு நல்ல ஜல்லடமோ என்ன ஜல்லடமோ குல்லாவோ ஐய குல்லாவோ அப்பனே தாமர கனல மொழியழகோ ஹரிராமனிடம் வாங்குவாரா ஏ மன்னன் பலவேஷக்காரனையா அப்பனை கச்சை நல்ல வரிந்து கட்டிய கருங்கச்சையது சுங்குலிட்டா ஏ ஆன பந்தம் ஒரு கையில மன்னன் பலவேஷக்காரனையா ஆன பந்தம் ஒரு கையில அழுக்கு தடிய ஒரு கையில ஐயா ஒரு கையில என்னறந்த வரங்கள் வாங்கி மன்னன் பலவேஷக்கார ஐயான பந்தம் கால பந்தம் அவடு கடுக விடுத்து வாரார் ஐயா பூரணவல்லிய கையில் விடுத்து மன்னன் பலவேஷக்காரன் ஐயா இந்த பாண்டி நாடு தன்னாதியல எங்க நாடு போவோம் என்று என்ன ஈனா நல்ல விளக்கறியல ஆதினங்காத்தார் வாசலில ஏ பலவேஷக்காரனையா ஐயா ஒத்தப்பனையில் நிலைய வாங்கி எனது நாடு கண்ட நாடு எல்லாம் ஐயா நலமுடனே வாராரு தேசம் கண்ட தேசமெல்லாம் திறமையோடு பார்த்து வாராரு பலவேஷக்காரனையா என்னகு தன கடந்து என்ன தென்காசி நாடாதியில காசி விஸ்வநாதரையும் அம்மை விஷாலாட்சிய சேர்வ செய்து பிறகு குற்றாலம் தலைமதியில என்ன அறிவு கரையில் தீர்த்தமாடி 63 சேர்வ செய்து அப்புறம் குற்றாலநாதரையும் நம்ம குழல்வாய் மொழியே சேர்வ செய்து என்ன கடையவளர் நாடு விட்டு எண்ணங்கட்டுடனே பயணமாயி பிறகு பாவநாசம் தலமதியில எண்ண படித்துறையில் தீர்த்தமாடி படித்துறையில் தீர்த்தமாடி
கௌசுடனே வாரார பவனஜநாதரையும் சேர்வ செய்து அங்க உலகால சேர்வ செய்து ஐயா சொரிமுத்தையனார் வாசலில எண்ணம் ஜவுசுடனே நிலைய வாங்கி பிறகு அங்கே எங்கே வாரானால் மணி முத்தார் நாடு விட்டு மனவேச்சி அம்மனை சேர்வ செய்து ஐயா சிங்கம்பட்டி வைராவி ஓளமும் நல்ல விளக்கு விட்டு பிறகு அம்பாசமுத்திரம் ஊராதியில எண்ணம் தாம்பரபர் நீராறும் விட்டு நீலி இசக்கியம்மனை சேர்வ செய்து பிறகு ஐயப்ப சாஸ்தா சேர்வ செய்து பிறகு அகஸ்தியரை தான் வணங்கி பிறகு சேனை தலைவர் குலமாதியில சேனை தலைவர் குலமாதியில நம்ம மயாண்டி சுவாமி முன்னால அவருக்கு வலப்பூரமா நிலைய வாங்கி முள்ளதுவும் முறிந்திடாமல் முடித்த பூவு வாடிடாமல் எண்ணம் வட்டி நல்ல பலுக வைத்தார் பால்பான பொங்க வைத்து மூங்கில் போல அன்ன சுத்தம் முசியாமல் காத்து வாரார் வேலி கட்டி வெற்றியுடன் காத்து ரட்சித்து வருகிறார்